ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் நாம கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இங்கே நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே ஊக்குவிக்கல. இங்கே நாம கொடுக்குற எல்லா தகவலும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமாக நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, வாங்க இப்போ இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்த லெவல்ஸ், அந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 25,559 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி நம்மளோட R1 பக்கத்தில் வந்திருக்கான். ஒரு 6-7 பாயிண்ட்ல நம்மளோட R1 மிஸ் பண்ணியிருக்கான். அங்கே ரிஜெக்ட் ஆனவன் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் நம்மளோட ஓப்பன் ப்ரைஸ் மார்க்கெட் நேற்று ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். கீழே வந்தவன் திரும்ப ஓப்பன் ப்ரைஸில் ரிஜெக்ட் ஆகிறான். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸில் சப்போர்ட் எடுக்கிறான். ஓப்பன் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ், ஓப்பன் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ். இந்த ஏரியாக்குள்ளே நல்ல ஒரு சைட்வேஸ். நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 600க்கு கீழே நிற்கிறதே கீழே போகிறதுக்கு உண்டான அறிகுறி அப்படின்றதா சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதுதான் நடந்திருக்கு. அது நல்ல சைட்வேஸில் போயிடுச்சு. மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிருந்திருக்கணும் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 600ல ப்ரீமியம் சப்போர்ட் இருந்து ஏடிஎம் ப்ரைஸ் டிகே அப்படின்ற விஷயமும் நடக்காமல் இருந்தது அப்படின்னா அது 350 அந்த ரேஞ்சை வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை அவன் பிரேக் பண்ணலை. ஸோ ப்ரீவியஸ் டே லோ அப்படின்றதையும் ரீச் பண்ணலை. இப்போ ஒரு நல்ல சைட்வேஸ் போயிருக்கான். இந்த சைட்வேஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் எந்த பக்கம் கிடைக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இணை ஓப்பன் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமாக அமையும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்துட்டு வரோம். இங்க ஓப்பன் பிரைஸ் க்ளோஸ் பிரைஸ் இந்த ஏரியாக்குள்ளே மார்க்கெட் எப்படி சைட்வேஸ்குள்ள போயிருக்கு அப்படின்றத பாருங்க. நாம இதனால தான் ஒவ்வொரு நாளுமே ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ க்ளோஸ் அன்னைய நாளோட ஓப்பன் இந்த விஷயங்களை கண்டிப்பா உங்களோட சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லுவோம். அதே மாதிரி லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் மந்தோட ஹை லோ, லாஸ்ட் மந்தோட ஹை லோ, லாஸ்ட் வீக்கோட ஹை லோ, இந்த விஷயங்கள்லாம் எப்பயுமே உங்க சார்ட்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,732, 25,647, 25,490, 25,417 இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹை டு லோ வெறும்னே 90 பாயிண்ட் அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள தான் இருந்திருக்கு. ஸ்பாட்டை மட்டுமே நீங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரைக்குக்குள்ள நின்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் 3 ஸ்ட்ரைக், ப்ரீமியத்தை பொறுத்தவரை 3 ஸ்ட்ரைக்கில் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போவும் மார்க்கெட் அப்படின்றது 25,600 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா தான் தொடர்ந்து மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்துல அந்த விஷயம் நடக்கல அப்படின்னா இந்த 600 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டண்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பு. இது அப்படியே தொடர்ந்து திரும்ப 500 இந்த ஸ்ட்ரைக்லயும் பாட்டம் சைட்ல ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல அடுத்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்றது 25,350 அந்த ரேஞ்சு தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். நம்ம நேற்று என்ன லெவல் சொல்லியிருந்தோமோ அதே ஏரியா தான். இந்த ஏரியாவை ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஏரியாவை ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட S2 இந்த ஏரியாவை அவன் தாண்டி வந்தவன். இந்த ஏரியாவை தாண்டி வரணும் அப்படின்னா ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஏடிஎம் ப்ரைஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் ரேஞ்சுக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த வாரத்தில் போன வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து வெள்ளி திங்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் அந்த ரேஞ்சிலேயே டிகே அப்படின்றது நடந்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இப்போ டிகே அப்படின்னா நடந்துகிட்டு வந்திருக்கு. மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்குள்ள நிற்கிது. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்க. செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய சூழல் அங்கே ஏற்படும். ஓகேங்களா? ப்ரீமியம் அப்படின்றது
0 தாண்டி மைனஸ்ல போக முடியாது. அந்த 0 அப்படின்ற பிரைஸும் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு தான் ரீச் பண்ண போகுது. ஸோ ஒரு ஸ்ட்ரைக் 0 ஆகாதுன்னு தெரிஞ்ச இடத்துல செல்லர் அந்த ஸ்ட்ரைக்ல அந்த பொசிஷனை கிரியேட் பண்ணி வச்சிருந்தான் அப்படின்னா அந்த பொசிஷன் எப்போ 0 ஆகாது அப்படின்ற கன்ஃபர்மேஷன் அவனுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல இருந்து எக்ஸிட் பண்ண ஆரம்பிப்பான். அந்த இடத்துல மார்க்கெட்டோட மொமெண்டம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்க நாம கொடுத்துருக்க இந்த லெவல்ஸ் எல்லாம் எதுவுமே பை செல் பண்ற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பிரீமியத்தை பேஸ் பண்ணி பிரீமியத்தில் இருக்க க்ளோசிங் ப்ரைஸை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்பாட் இந்த லெவல்ஸை ரீச் பண்ணும்போது ப்ரைஸ் அந்த ஸ்ட்ரைக் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுதா, க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகுதா, அதை பொறுத்து தான் இந்த S1R1 இந்த ஸ்ட்ரைக்கில் சப்போர்ட் ஆகவோ இல்லை ரெசிஸ்டன்ட் ஆகவோ அந்த லைன்ஸ் செயல்படுறதுக்கு வாய்ப்பு. அதை தாண்டி S2க்கு போகணும் அப்படின்னா 2 பேரோட ப்ரீமியமும் ஒரே ஆளுக்கு கொடுக்கணும். இந்த விஷயம் நடக்கல அப்படின்னா அந்த S2 அப்படின்ற ஏரியா சப்போர்ட்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இது எல்லாமே வெறுமனே ஸ்பாட்டை மட்டுமே பார்க்கும்போது ஸ்பாட்டை மட்டுமே வச்சு அது கூட அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸை மட்டுமே வச்சு பார்க்கறது. நாம முக்கியமா அன்னைக்கு மார்க்கெட் என்ன சொல்லுது, லைவ் மார்க்கெட்ல லோ போறது ஸ்டாப் ஆயிடுச்சா, மார்க்கெட்டோட லோ போறது ஸ்டாப் ஆயிடுச்சா, இல்ல ஹை போறது ஸ்டாப் ஆயிடுச்சா, இந்த விஷயங்களை உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களால கண்டிப்பா பிரீமியம் என்ன பண்ணுது, பிரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது, இதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயத்த உங்களால தெளிவாக எடுத்துக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.